கைஜு நம்பர் 8ஓட சீசன் 1ஓட எபிசோட் 2 பிரேக் டவுன் அந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் பிரேக் டவுனுக்குள்ளே இறங்கிடலாமா? இந்த எபிசோடு போன எபிசோடு எங்கே விட்டுச்சோ அங்கே தான் கண்டினியூ ஆகுது. போன எபிசோடு எண்டில் பார்த்தீங்கன்னா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கைஜு பூச்சி நம்ம காஃப்காவோட வாய்க்குள்ளே புகுந்து அவன் உடம்பே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும். இப்போ ஒரு முழு ஹியூமனாய்ட் கைஜுவாக மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று காட்டுறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தா நம்ம காஃப்கா சொல்லியிருந்திருப்பால, உனக்கு என்னன்னா சரி நான் கூட இருப்பேன் பயப்படாத அப்படின்னு சொல்லியிருப்பால, அதை அவள் சொல்லி காட்டி கலாச்சிட்டு இருக்கா. உன் கூட இருப்பான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு கலாச்சிட்டு இருக்க. நீ இன்னும் அந்த கதை புக்கெலாம் படிச்சுட்டு இருக்க போல, நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இப்போ சொல்லிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி சும்மா இரு, என்ன ஏதோ சும்மா ஆறுதலுக்கு சொன்னால் கலாய்க்கிறியா அப்படின்னு சொல்ல தேங்க்யூ காஃப்கா, என் கூட எப்போவுமே இருப்பார் அப்படின்ற மாதிரி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி டைமில் என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு நன்றின்னு அப்படியே இப்போ கட் பண்ணி ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் கைஜு வந்துச்சு அப்படின்னு எனக்கு நியூஸ் வந்துச்சுல, அந்த நியூஸ்க்காக இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேர்ந்து அந்த கைஜு எதுக்கிறதுக்காக ஒவ்வொரு டிவிஷனுமே இப்போ கிளம்பிட்டு இருக்காங்க. ஐ மீன் இந்த டிவிஷன்லேருந்து இப்போ அவங்க ஒரு டீமாக கிளம்பிட்டு இருக்காங்க. ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமே இப்போ நியூஸும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா பத்திரமா வீட்டில் இருக்கிற மாதிரி நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டலில் அந்த ஒரு வயசான தாத்தா வந்திருப்பார்ல, அவர் பார்த்து தான் கைஜோன்னு கால் பண்ணி இருந்திருப்பார். சீனியர் அவர் உங்களை பார்த்து பயப்படுறாரு, ஏதாச்சும் பண்ணி சமாதானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிரிங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் பார்த்தீங்கன்னா மூஞ்சியை காட்டி சிரிக்கிறாரு. பான்னு சிரிக்க அந்த கிளம் அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நுரத்தள்ளி மயக்கம் போட்டே விழுந்துடுறான். அட பாவி என்னடா சிரிக்க சொன்னால் பயமுடுத்திக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த இடத்த விட்டு எப்படியா எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா கிட்ட போகும்போது அந்த மொத்த டோரையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே அமுக்க உடைச்சிடுறாரு. ஏய் நமக்கு எப்போ இவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்துச்சு, எங்கே தர எனக்கு இப்படி ஒரு பவர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இனிமேல் இங்கே இருந்தால் நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க, பேசாமல் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணி ஐ மீன் விண்டோவை ஓப்பன் பண்ணி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. விண்டோவை பிடிச்சி அவர் லைட்டாக தான் தள்ளுவார். பார்த்தா பார்த்தீங்கன்னா அந்த மொத்த இடமே நொறுங்கி போயிடுது. விண்டோவோட சேர்த்து சைடில் இந்த மொத்த செவருமே இடிஞ்சு விழுந்துருது. இதை பார்த்தா எங்கிறதுல எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம உடனே எஸ்கேப் ஆகணும் சீனியர், இல்லைனா அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல எப்படியோ பார்த்தீங்கன்னா ரெனோ எஸ்கேப் ஆயிடுறான். காஃப்கா அப்படியே அடிச்சா ஒரு ஜம்ப், அங்கேருந்து வேற எங்கேயோ ஜம்ப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த கைஜுவை கொள்றதுக்காக நம்ம 3rd டிவிஷனில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் பார்த்தா இந்த சீனியர் என்ன இப்படி மாட்டாரு, இவருக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சது, இவர் எப்படி உருமாறினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காஃப்கா கிடையாது, நம்ம ரெனோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு குழப்பத்திலேயே ஓடிக்கிட்டு இருக்கான். பேசாம ஆல்ரெடி கேட்டுருவான், சீனியர் எப்படி நீங்கள் இப்படி ஆனீங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அவன் கேட்கும்போது பார்த்தா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக உருமாறிட்டு இருந்திருக்கான். கை கால்லாம் நீட்டிக்கிட்டு வாயிலேருந்து நாக்கி ஏதோ மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக உருமாறிக்கிட்டு இருக்கான். என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, நான் ஒன்று வித்த காட்டலாடா, இதுதான்டா என்ன இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி இப்போ அவன் வாயை திறந்து பார்த்தீங்கன்னா நாக்கு நீட்டி பக்கத்தில் இருந்து ஒரு காக்காயை கடிச்சு துப்பிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாயை பக்கத்தில் ஏதோ ஜீனோமாஃப் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஹாரர் ஃபீல் கொடுக்க வேண்டியதை காமெடியாக மாற்றி வச்சிருக்காங்க. உண்மையிலேயே இது ஒரு செம்ம R-rated சீரிஸாக வந்திருக்கணும். அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடிக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதுவுமே நல்லா தான் இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உருமாறுங்க அப்படின்னு சொல்லும்போது திரும்ப அவன் உருமாறிட்டு இருக்கான். இப்போ அவங்க 2 பேருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ரெனோ இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருக்க போது நான் எங்கே தான்டா போகிறது அப்படிமா அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. பிரச்சனை என் கூட தான் வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போ ஒன்றுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எப்படி இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் போவீங்க, இதை தெரியல மண்டையை வெடிச்சிடும், எப்படி நீங்கள் போவீங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் நெஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு. அவன் பார்த்தீங்கன்னா கீழே படுத்துட்டு ஐயோ எனக்கு இப்படி ஆகி போச்சு, என் கருப்புக்கு கலங்கம் வந்துருச்சு, அப்போ நான் என்ன தான்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்போ ரெனோ பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் கவலைப்படுறதுக்கு நேரம் இல்லை, அவங்க வந்தாங்கன்னா உங்களை போட்டு தள்ளிடுவாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை ஏன்டா ஞாபகப்படுத்துற அப்படின்னு இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம காஃப்காக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ என்னால் இனிமேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேர முடியாத, டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் என்னால் ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது வாய்ப்பே கிடையாது, உங்களை மாதிரி கைஜூஸை பார்த்தா தான் அவங்க கொன்று வெப்பனாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க, இதே உருவத்தோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை சேர முடியாது அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம காஃப்காக்கே உணருது, ஐயோ அப்போ நம்ம கனவு அவ்வளோதானா, இனிமேல் நம்மளால் சேர முடியாதா, இனி எப்படி தானே நான் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேர்றது, அவ கூட சேர்ந்து எப்படி சண்டை போடுறதுன்ற ஒரு ரியலைசேஷன் இப்போ தான் நம்ம காஃப்காக்கு வந்துகிட்டு இருக்கு. இல்லை நான் ஏதாச்சும் பண்ணுமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு என்ன சொல்லும்போது அப்போ காஃப்காக்கு ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் ஏற்படுது, லைக் ஒரு சென்ஸ் ஏற்படுது. என்னடான்னு பார்த்தா பூமிக்கு அடியிலேருந்து ஏதோ ஒன்று வர மாதிரி இருக்குது, உனக்கு அது கேட்குதா வேணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எதுவும் கேட்கலையே, உங்களுக்கு என்ன கேட்குது அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒன்று வந்துகிட்டு இருக்கு பெருசா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே. ஸோ போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர் லைக் கைஜுவை காட்டியிருப்பாங்களே, அதே மாதிரி ஒரு கைஜு இப்போ பூமிக்கு அடியிலேருந்து வந்துட்டு இருக்கு. அதை நம்ம காஃப்காவால் சென்ஸ் பண்ண முடியுது. ஸோ ஒரு கைஜு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியிலேருந்து மேலே வந்திருக்கு, அதை நம்ம காஃப்கா எப்படியோ சென்ஸ் பண்ணிட்டான். இப்போ அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்க்கு 2 கைஜு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சிக்னல் கிடைக்க, ஓகே நாங்கள் எந்த கைஜுவை பார்க்குறோம், நீங்கள் அந்த கைஜுவை போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு 2 டீமாக அவங்க பிரிஞ்சிடுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா ரெனோ காஃப்கா கிட்ட சொல்லிட்டு இருக்கான், ஓகே இதுதான் சரியான டைம், அவங்க அந்த கைஜுவை போய் டீல் பண்ணிட்டோம், நம்ம எப்படி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த மூலமாக இது ஒரு நல்ல டைவர்ஷன் கிடச்சிருக்கு, வாங்க எப்படியே அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த கைஜு பயங்கரமாக அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. நம்ம காஃப்கா அதை பார்த்துறான். அந்த சமயத்தில் அங்கே காட்டுறாங்க அந்த புது கைஜு பார்த்தீங்கன்னா இடிச்சு உடஞ்சதுல அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு, அந்த பொண்ணோட அம்மா மேலே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடக்குது, ஒரு இடிபாடு விழுந்து கிடக்க அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அம்மா நீங்கள் வாங்க
நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது என்னால் வர முடியாதா செல்லம் நீ போயிடுறான்னு சொல்ல, இல்லை நீங்களாம் நான் போக மாட்டேன்னு அந்த பொண்ணு அதே இடத்துல இருந்துட்டுருக்கா. அதே இடத்துக்கு அந்த கைஜுவும் வந்துடுது. ஐ மீன் புதுசாக வந்த கைஜு. அந்த கைஜு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ இந்த பொண்ணை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. அந்த அம்மாவும் சொல்கிறாங்க இந்த இடத்துட்டு போயிருமான்னு சொல்லும்போது இல்லை நான் போக மாட்டேன்னு அந்த பொண்ணு இங்கே இருந்துட்டுருக்கா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கைஜு இந்த குட்டி பொண்ணை கடிக்க வர நம்ம கஃப்கா வந்து ஒரே பஞ்சு அந்த கைஜுவை அடித்து இந்த பொண்ணை காப்பாற்றிடுறான். அந்த ஊரே தெரிக்குது. பயங்கரமான ஒரு பவராக ஒன்று காட்டியிருந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அப்புறம் இவ்வளோ பவர் அப்படின்னு அவங்கன்னு பார்த்தீங்கன்னா அவன் ஷாக்காக சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருந்துட்டு இருக்கு. அந்த பொண்ணு இவனை பார்த்து பயந்துகிட்டு இருக்கு. அந்த பயத்தில் இருக்கும்போது இருமா பயப்படாத நான் உன்னை சிரிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த பார்த்துட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எகைன் பயங்கரமாக பயப்பட்டு இருக்கு. ஐயோ அப்படின்ற மாதிரி சரி பயப்படாது இரு நான் உங்களை காப்பாற்ற தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட அம்மாவை பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறாங்க. ரெனோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அம்மாவுக்கு ஒன்றும் ஆகலாமா அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது நாங்கள் பார்த்தீங்கன்னா காப்பாற்றி விட்டுறோம் அப்படின்னு சொல்லி காப்பாற்றி கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பக்கம் பார்த்தா எகைன் பார்த்தீங்கன்னா அந்த புது கைஜு அந்த ஸ்பைடர் மாதிரி இருக்கிற கைஜு திரும்ப வந்துருச்சா இது என்ன தானா பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ நம்மளோட காஃப்கா அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கைஜுக்கு ஓங்கி ஒரே பஞ்ச் சைட்லேருந்து அந்த கைஜு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே பாருந்து வெடிச்சு தெரிக்குது. அதோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே சில்லாக செதற மேலேருந்து பார்த்தீங்கன்னா ரத்த மழை புரியுது. எக்ஸாக்ட்லி அட்டாக் ஆன் டைட்டில் வர மாதிரி பிளட் பாத்துன்ற மாதிரி ரத்த மழையாக பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் செம்ம ஆர்ரேட்டட் சம்பவம். பட் நமக்கு பார்த்தீங்கன்னா காமெடிக்காக நிறைய ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கைஜு அங்கே நின்றுக்கிட்டு இருக்க சைடில் அந்த பொண்ணை திரும்ப பார்க்குது. பொண்ணு இந்த கைஜு இந்த ரத்த வெள்ளத்தையெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயந்துடுறா. காஃப்கா கிட்ட போய் பயப்படாதம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இங்கே வந்துடுவாங்க உனக்கு ஒன்றும் ஆகாது அவங்க உன்னை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்ல காஃப்கா அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கான். போகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த குட்டி பொண்ணு நம்ம காஃப்காவை கூப்பிட்டு கைஜு அங்கிள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லும்போது எகைன் பார்த்தீங்கன்னா மினா சொன்னது சின்ன வயசாக சொன்னது அவருக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு மினாவுமே சொல்லியிருப்பா. அது இப்போ தான் நம்ம காஃப்காவுக்கு ஞாபகத்துக்கு வருது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியுது நானும் மினாவும் சைட் பை சைடு சண்டை போட்டோம் நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா அது அவனுக்கு சரியாகவே தோணுது. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரெனோ சீனியர் எப்படியா இந்த இடத்துக்கு எஸ்கேப் பண்ணுங்கன்னு சொல்ல காஃப்கா என்ன சொல்கிறான் இல்லை ரெனோ நான் வந்துட்டு என்னோட கனவை நோக்கி தான் போகிறேன் என்ன ஆனாலும் சரி நீ சொன்னதான் சரி நான் பின் வாங்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் சொல்லிட்டு இருக்கா. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கைது செத்து கிடக்கிறதுக்கு டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃபீஸர்லாம் வந்துடுறாங்க. அந்த குட்டி பொண்ணோட அம்மாவை காப்பாற்றிடுறாங்க. அந்த குட்டி பொண்ணுகிட்ட இப்போ மினா தான் பேசிக்கிட்டு இருக்கான். மினா பேசிட்டு ஆக்சுவலி என்ன சொல்கிறாங்க பார்த்தல அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லும்போது அந்த குட்டி பொண்ணு பயப்படாத அந்த எல்லா கைஜுவும் கண்டிப்பாக நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படி எல்லாத்தையும் கொண்டுருவீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு சந்தோஷப்பட்டாலும் டக்குனு ஒரு செகண்ட் சேட் ஆகிறா. அப்போ ஒரே ஒரு கைஜுவை மட்டும் எதுவும் பண்ணாதீங்க அந்த ஒரு கைஜு தான் என் அம்மாவை காப்பாற்றுச்சு அதை மட்டும் என்கிட்ட கொள்ளாதீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு சொல்கிறா. இதை மினா பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறா என்ன பேசிக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மாதம் போயிடுச்சு. 3 மாதம் கழித்து காட்டுறாங்க. இப்போ புதுசாக வந்த ஒரு கைஜுவை பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு சொன்ன அடையாளத்தை வச்சு ஒரு பிக்சர் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. அந்த கைஜுக்கு பேர் தான் கைஜு நம்பர் 8 அப்படின்னு பேர் கோட் நேம் கொடுத்துருக்காங்க. இந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வரலாற்றில் இது அப்பியரான மாதிரி 8வது கைஜு. அதனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா கைஜு நம்பர் 8 அப்படின்னு ஒரு கோட் நேம் கொடுத்துருக்காங்க. இப்போ எங்கே காட்டுறாங்கன்னா நம்ம காஃப்கா அவங்கலாம் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடம் இருக்குல்ல அது க்ளீனப் கார்ப்பு அங்கே தான் காட்டுறாங்க. காஃப்காவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. ரெனோக்கு இப்போ தான் ஞாபகம் வருது அந்த சம்பவம் நடந்து 3 மாதம் ஆகுது. எல்லாருமே அவங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படி அவர் எஸ்கேப் ஆகிட்டாரு. அந்த ஹாஸ்பிட்டல்லையும் எப்படியும் நாங்கள் கரெக்டாக டைமுக்கு திரும்ப வந்துட்டோம். அங்கே இருக்கிறவங்களை பார்த்துட்டு நாங்கள் பேஷண்ட் அப்படின்னு நினச்சி ஒரு வழியாக எங்களை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ளீனப் காஃப் பாஸ் வந்துட்டு நம்ம ரெனோ கிட்ட என்ன சொல்கிறாரு என்ன காலையில் உனக்கும் காஃப்காவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்கு ஐ மீன் ஒரு கொரியர் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் தான் 2 பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. எக்ஸாமோட ரிசல்ட்டு ரெனோவை மூஞ்சி பார்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் சந்தோஷமாகுது. அவன் பாஸ் ஆகிட்டான் போல் இருக்கு. உள்ளே இருந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்க பைபிளை பாஸ் ஆகிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக காஃப்கா இந்த முறையாவது பாஸ் ஆகிடணும் அவன் ரொம்ப அதுக்காக கஷ்டப்பட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பாஸ் ஆகிறதுக்காகலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ ரெனோ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக காஃப்காவை தேடி போயிட்டு இருக்காங்க. ரெனோ நம்ம காஃப்காவை பார்த்து சீனியர் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்லும்போது காஃப்கா இந்த பக்கம் திரும்புறான். பார்த்தா கைஜு ஃபார்மில் இருந்துகிட்டு இருக்கான். உண்மையாக அவள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சென்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த ஃபார்ம்லலாம் யாராவது உங்களை பார்த்தாங்கன்னா போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டி ஒரு மீதி பார்த்தா பார்த்தீங்கன்னா ஏன்பா கோவப்படுற இருப்பா நான் என்னைக்கே தெரியாமல் இது அடிக்கடி மூஞ்சில் வந்துடுது இதை நான் எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அம்சமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது வாயில் எகைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பல்லு மட்டும் இருந்துகிட்டு இருக்கு. மற்ற மேக்கப்லாம் போனாலும் இப்போ முன்ன விட பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு அந்த ரிசல்ட்டை கொடுக்கும்போது அங்கே தான் ஒரு விஷயம் தெரிய வருது. என்னடான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க. கஃப்காவும் பாஸ் பண்ணிட்டான். அதையும் கொடுத்துட்டு ஓ அப்படியே பாஸ் பண்ணிட்டேனா சரி அப்படின்னு ரியாக்ஷன் கொடுக்குறான். என்ன அவ்வளோதான் ரியாக்ஷனா உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்த்தனே அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லாம் எப்போவுமே நான் பாஸ் பண்ணிடுவேன் செகண்ட் ரவுண்டு தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கவலைப்படாத செகண்ட் ரவுண்டில் எப்படி அந்த டைம் நான் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிடுவேன் நான் பின்வாங்க மாட்டேன் எப்படியாவது மினா கூட சேர்ந்து
நான் சைட் பை சைடு நின்று கண்டிப்பாக சண்டை போடுவேன், இதுதான் எனக்கு கடைசி சான்ஸ், ஏன்னா எனக்கு 32 வயசு ஆகுது, இதுக்கப்புறமா நான் போனேன்னா வந்துட்டு அது நல்லா இருக்காது, அது மொத்தமாக முடிஞ்சு போயிடும், அதனால் எப்படியாவது நான் இல்லை ஜெயிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ காஃப்கா தண்ணி குடிக்கிறதுக்காக பாட்டில் ஒன்று எடுக்கிறான், பாட்டில் திறக்க முடியல அப்படின்னு சொல்லி டக்குன்னு கைஜுவா மாதிரி பாட்டிலே பார்த்தீங்கன்னா உடச்சு விட்டுறான். எகைன் பார்த்தீங்கன்னா கோவப்படுறான் காரணம், ஏன் சீனியர் இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் காலையே பிடிச்சிட்றான். டே அப்போல்லாம் என்கிட்ட கோவப்படாதடா, டே அப்போல்லாம் பண்ண மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சீனியர் ஆண்டி என் காலில் விட்டீங்க நல்லா இருக்கா, எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை எடுத்து விட்டு போயிடுறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா கஃப்கா எப்படியோ அவங்ககிட்ட சமாளிச்சிட்டா, எப்படியாவது அங்கே போய் சேர்ந்தோம் அப்படின்னு சொல்ல 10 நாளைக்கு அப்புறம் அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட செலெக்ஷன் டெஸ்ட் 2வது ரவுண்டுக்காக இவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டுருக்காங்க டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு. அந்த இடத்தையே பார்த்துட்டு பா இந்த இடம் பயங்கர பெருசாக்கடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சைடில் ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா சவுண்டுன்னு பார்த்தா யாரோ அவங்கள பெரியவரே அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே திரும்பியும் பார்க்கல. அப்போ தான் ரெண்டும் பார்த்துட்டு சென்பாய் உங்களை தான் கூப்பிட்றாங்க போல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கு. யாரான்னு பார்த்தா அந்த பொண்ணு தான் வந்திருக்க பொண்ணு பேரு கிக்கோரு ஷினாமியா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு அக்காவை பெரியவர்னு கூப்பிட்டதுன்னு பார்த்து இது என்ன பார்த்து பெரியவர்னு சொன்னியா, எனக்கு 32 வயசு தான் சொல்ல ஆகுது அப்படின்னு சொல்லும்போது அப்போ உண்மையிலேயே நீங்கள் பெரியவர் தான், ஐயோ அசிங்கப்படுத்துறாளே இதுக்கு இப்போ நீ கூப்பிட்ட அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைடில் உங்கள் இந்த சோப்பு டப்பா இருக்கே இது உங்கள் கார் தானே அப்படின்னு சொல்லும்போது ஒழுங்காக அந்த காரை ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் பார்க்கிங் பண்ணணுன்னு. எது பார்க்கிங் பண்ணுமா, இந்த இடத்துல இவ்வளோ இடம் இருக்குல்ல அதெல்லாம் விட்டு இங்கே தான் பார்க்கிங் பண்ணுவியா, ஆமாம் இப்போ இந்த இடம் தான் என்னோட லக்கி நம்பரு, அதனால் என் லக்கி நம்பரில் தான் நான் பார்க் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. லக்கி நம்பர் பார்த்து தான் பார்க் பண்ணுவியா, என்ன ஓரா பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்க. என்ன நீங்கள் பார்க் பண்ணலையா, சரி நான் தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் மேலே இருக்கிற ட்ரெஸ்ஸை கழட்டுறா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பப்ளிக் பிளேஸில் அப்படின்னு கத்தும் போது அப்போ தான் பார்த்தீங்கன்னா உள்ளே தெரிய வருது அந்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸோட பவர் சூட்டை இவன் உள்ளுக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்கா. 2 பேர் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க, இவங்களுக்கு எப்படி பவர் சூட் கிடைக்கும், யார் இவ உண்மையிலேயே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அந்த வண்டியை தூக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பக்கம் தூக்கி வச்சிடறா. காஃப்கா விட்டு ஐயோ கம்பெனி வண்டியை கண்டம் பண்ணிட்டாலே ஏடா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் அந்த பக்கம் வண்டியை பார்க்க போயிட்டுருக்கான். அண்ட் இவளோட பேர் பார்த்தீங்கன்னா நம்பர் 2016 கிக்கோரு ஷினோமியா, அதாவது பார்த்தீங்கன்னா அவரோட சீரியல் நம்பரு. அதை சொல்லிட்டு இருக்கா. கிக்கோரு ஷினோமியாவா, அப்போ நீ அவளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டும் ஆச்சரியப்படுறான். அண்ட் இப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம காஃப்கா கிட்ட வந்து பெரியவரே உங்கள் மேலே ஏன் கைஜு வாடை அடிக்குது அப்படின்னு சொல்கிறதோட இந்த எபிசோட 10 தான் முடிக்கிறாங்க. நல்ல ஒரு கிளிஃப் ஹேங்கர் தான். ஓகே ஷோ போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. அவ்வளோதான் கைஸ், நிறையா நான் சொல்கிறது அதை மிஸ் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். எபிசோட் 3ல் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை.